வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி பாசிப்பயிறு கஞ்சி தான் செய்ய போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு குக்கரில் வந்து ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை வந்து வறுத்து சேர்த்துருக்கேன். ஒரு 5 கிராம் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து 2 டம்ளர் நான் மொத்தமாக அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன். இது கூட 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துனா தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். அதனால் 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். கூட வந்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்தா கேஸ் ட்ரபிள் மற்றபடி எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது. அதனால் பூண்டு சேர்த்து நல்லா 5-6 விசில் விட்டு இறக்கி ஆவி அடங்கினதுக்கப்புறமா திறந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பயிறு நல்லா வெந்து வந்துருச்சு. அரிசியும் பயிரும் நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு. இப்போது இது கூட ஒரு அரை சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், நான் கட்டி பெருங்காயத்தை தூள் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பெருங்காயத்தை சேர்த்து கலக்கிக்கலாம். கூடவே ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த சூட்டோடவே இந்த தேங்காயை சேர்த்தோன்னா நல்லா சேர்த்து கலந்து விட்டோன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது கலந்து விட்டுக்கலாம். இப்போது கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். கேரளாவில் வந்துட்டு இந்த பயிறு கஞ்சி வந்து நிறையா செய்வாங்க, அடிக்கடி செய்வாங்க. அவங்க வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பாங்க. நான் அதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட கடுகு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்து பொரிய விட்டுருவோம். இந்த கேரளா கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லா தெம்பு கொடுக்கும். பாசிப்பயிறு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. காய்ச்சல் இருக்கிற சமயங்களில் சாதாரண வெறும் கஞ்சி வச்சோன்னா குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். உடம்புக்கு தெம்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த கஞ்சியை சாப்பிடலாம். அதே மாதிரி சோர்வாக இருக்கிறப்ப இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி வீட்டில் டக்குன்னு எதுவும் குழம்பு வைக்க முடியாது, அவசரமாக சாப்பிடணும் அப்படிங்கிற சமயத்தில் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த தாளித்ததை வந்து இந்த கஞ்சியில் கொட்டி கிளறிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கேரளா பாசிப்பயிறு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பரிமாறிக்கலாம். இதுக்கு வந்து நான் அப்பளம்தான் பொரிச்சிருக்கேன். ஊறுகாய் இந்த மாதிரி எது நார்த்தங்காய் ஊறுகாய் இல்லை வேறு எந்த ஊறுகாய் இருந்தாலும் தொட்டுக்கலாம். கேரளாவில் வந்து இதுக்கு பயிறு கஞ்சி பப்படம் இதுதான் ஃபேமஸ்ஸு. நான் வந்து அப்பளம்தான் சுட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பயிறு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நன்றி.